welcome back to my channel. நேத்து end of the round 2 கான வேகன்சி லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்நேரம் வந்து ரவுண்ட் 3 மாணவர்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி பாதி பேர் சாய்ஸ் லிஸ்ட் அவசரமாக போட்டிருப்பீங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. அதாவது நேற்று ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜில் வேகன்சி இருக்குன்னு அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். பட் வந்து அந்த ரொம்ப நேரம் நம்ம சொன்னது வந்து ஆகஸ்ட் 23 வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து காலேஜஸ் சேஞ்சஸ் ஆயிருக்கு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து என்ன ஆயிருக்கு, காலேஜஸ் சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து நிறைய பேத்துக்கு காலேஜஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்ததுல வந்து காலேஜஸ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நாட் அலாட்டட் ஒரு தம்பி பேர்லாம் வந்து திருச்சியில் கோபால் ஐ திங்க் ஸோ அவர்லாம் வந்து 20 சாய்ஸ் போட்டுட்டு ரொம்ப ஃபீல்டில் வந்து டெய்லி ஃபோன் பண்ணுவார். சார் இந்த மாதிரி எனக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு சார். அந்த தம்பிக்கிட்ட வந்து நான் ஒரு பாசிட்டிவாக தான் சொன்னேன். ஒன்றும் இல்லைப்பா, கண்டிப்பாக வந்து உனக்கு நாட் அலாட்டட் வந்திருக்கு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு. ஆனால் இன்னைக்கு அந்த தம்பி வந்து பேசும்போது, சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆனால் பை காடோட நேச்சர் என்னன்னா, சும்மா ஒரு காமெடிக்காக சொல்கிறேன், அந்த தம்பி வந்து பிலாங்ஸ் டு திருச்சி. பட் வந்து அவர் ஒரு மாசமாவே நம்மகிட்ட வந்து ரெகுலராக பேசும்போது, சார் நான் சென்னை கோயம்புத்தூர் காலேஜ் மேக்ஸிமம் கோயம்புத்தூர் காலேஜ்னு பேசிட்டே இருப்பாரு. நான் அப்போவும் அந்த தம்பிட்டு சொன்னேன், தம்பி நீ கோயம்புத்தூர் காலேஜ் தான் வை, பட் உங்க ஊர்லயும் வந்து திருச்சி சரௌண்டிங்லயும் காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜையும் வேணும்னா சரி சார்னு சொல்லிட்டு போன தடவை ரவுண்ட் 2ல சாய்ஸ் வைக்கும்போது மனசு இல்லாம வந்து ஒரு திருச்சியில ஒரு டாப் காலேஜ் வச்சாரு. அதுவும் ஆக்சுவல் வந்து ரவுண்ட் 2ல வந்து அவருக்கு சீட் கிடைக்கல. இன்னைக்கு அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, எத்தனையோ சென்னை கோயம்புத்தூர் காலேஜ் எல்லாம் பண்ணாலும் திருப்பி அவரோட ஊர்ல இருக்கிற காலேஜ் தான் அவருக்கு என்ன வந்துச்சு. அவர் தம்பி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் சொன்னாரு, சார் என்னென்னமோ நான் நினைச்சேன் சார், நீங்க வந்து உங்க ஊர்லயே பாருன்னு சொன்னீங்க, கடைசியில நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊர் காலேஜ்லயே நான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் நாட் அலாட்டர்ல இருந்து இப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி கோர் நிறைய பேர் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல கோர் எடுத்துட்டு அவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் எய்டட்ல எல்லாம் கோர் மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த தடவை எனக்கு ஃபோன் பண்ண வர எல்லாருமே சந்தோஷம் தான். ரைட், இப்போ இது பாஸ்ட். இப்போ வந்து ரவுண்ட் 3 பத்தி யோசிக்கணும். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸை எஸ்பெஷலி 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து டாப் 200 250 காலேஜஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாப் 200 காலேஜஸ்லாம் அவங்களுக்கு சீட்ஸே இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அடுத்த லெவல் காலேஜஸ்ல இருக்கு, போக வந்து ரொம்ப லோயர் லெவல் காலேஜஸ்ல இருக்கு. பட் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாகவும் இருந்தீங்கன்னா நீங்க அடுத்த லெவல் காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50,000லேயே வந்து நிறைய காலேஜஸ் எல்லாம் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா அவங்க 25,000 மைனஸ் பண்ணி மேபி வந்து ஒரு 25 ஆர் 20 ஆர் 15,000கே வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு, ஒரு மாடரேட் காலேஜஸ். ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா இந்த தடவை 7.5ஓட வந்து நீங்க எது வைக்கணும்னா ஜென்ரல் சாய்ஸ் லிஸ்ட் நீங்க வச்சுட்டு போனோம். ஏன்னா ஜென்ரல்ல வந்து கொஞ்சம் சீட்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஃபீஸ்க்காக நீங்க யோசிச்சாலும் எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து நீங்க தைரியமா வந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், ஜென்ரல்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தான் நீங்களும் வந்து நீங்க ஜென்ரல்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 7.5ல வந்து ஒரு நல்ல காலேஜஸ்ல வந்து சீட்ஸ் இல்ல, அடுத்த லெவல் காலேஜஸ்ல வந்து சிவில் மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ நீங்க சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் மெக்கானிக்கல் வந்து நிறைய காலேஜஸ்ல வேக்கன்ட் இருக்கு, நீங்க நல்ல காலேஜ்ல இருக்கு, நீங்க அந்த காலேஜஸ்ல நீங்க என்ன செய்யலாம், ப்ரிஃபர் பண்ணுங்க. பட் நீங்க கம்ப்யூட்டர் ஈஸி மாதிரி நினைச்சீங்கன்னா ரொம்ப லோயர் காலேஜ்ல தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு மாடரேட் காலேஜ் இருந்தா நீங்க எதுக்கு போனோம்னா ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்க இது பண்ணுங்க.
அதே மாதிரி வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி தான் கொஞ்சம் வந்து சென்னை கோயம்புத்தூர்ல போனாலும் இப்போ பெரிய காலேஜஸ் இல்ல, உங்க ஊர் காலேஜோட மட்டமான காலேஜஸ் தான் வந்து அங்கே வந்து சீட் அவைலபிள்ல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னது உங்க ஜோன்ல இருக்கிற நல்ல காலேஜே வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதனால ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினா வந்து உங்க ஜோன்ல இருக்கிற நல்ல காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இப்போ நான் மதுரையில இருக்கேன்னா மதுரையை சுத்தி வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல வந்து எந்தெந்த காலேஜ் இருக்கணும்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மதுரையில வந்து 4 வழியிலையும் வந்து நம்ம ஊர்கள் இருக்கு. மதுரையில இருந்து ஒரு சைட்ல போனீங்கன்னா விருதுநகர், ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படியும் இருக்கு. இந்த சைடு போனீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஜோன்லயும் வந்து ஒவ்வொரு ஜோன்லயும் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா விருதுநகர் சைடில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து மெஃப்கோ அண்ட் காமராஜ், ராம்கோ, AAA காலேஜ், PSRR, ஸ்ரீவித்யா, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கு. இதுல எது நல்ல காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க சிவகங்கை சைட்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ மதுரை டு சிவகங்கை வர போறக்குள்ள அந்த காலேஜ் ரோடே அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற காலேஜ்னா வந்து பாண்டியன் சரஸ்வதினு ஒரு காலேஜ் இருக்கும். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா நல்ல இன்னோவேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோழமலை காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜும் இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபாத்திமா மைக்கேல் ஒரு காலேஜ் இருக்கு இந்த ரூட்ல போனீங்கன்னா. அதே மாதிரி வந்து அழகர் கோயில் அண்ட் மேலூர் சைட்ல போனீங்கன்னா வைகை காலேஜ் இருக்கு, சாக்ஸ் MMAM இருக்கு. இதே மாதிரி சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா மங்கை கரிசின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அதே மாதிரி வந்து அருப்புக்கோட்டை சைட்ல போனீங்கன்னா வந்து சவுடாமிகன் காலேஜ் இருக்கு. இது எதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க இருக்கிற ஜோன்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாவே ஒரு காலேஜஸ் இருக்கும். சோ அதுல வந்து எது நல்ல காலேஜ், புரியுதா, காலேஜஸ் இருக்கும், அதுல வந்து எது நல்ல காலேஜ்னு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இதே மாதிரி வந்து எல்லா ஜோன்லயும், இப்ப சென்னைன்னு நீங்க இருந்தீங்கன்னா சென்னையில நீங்க ஆவடி இருந்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் பாருங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர், எல்லாமே வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல காலேஜஸ் இருக்கும். அதே மாதிரி திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், கரூர், விழுப்புரம், எல்லாமே ஈவன் அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, இந்த சைட்லாம் உங்க ஜோன்ல இருக்க காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சென்னை அந்த கோயம்புத்தூர்ல படிச்சாதான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து நாலேஜ் வரும்னு நிறைய யூடியூபர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சென்னை கோயம்புத்தூர்ல வந்து 3rd கிரேட் காலேஜ்ல படிக்கிறது பெஸ்டா இல்ல லோக்கல்ல இருக்கிற டாப் காலேஜ்ல படிக்கிறது பெஸ்டா? சென்னை கோயம்புத்தூர்ல வந்து இப்போ 110, 100 மார்க், 110, 120 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும்? 3rd கிரேட் ரொம்ப மட்டமான காலேஜ் தான் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல கிடைக்கும். அந்த மாதிரி காலேஜஸ் தான் வந்து நான் இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து நான் சேர்த்து வரேன் கமிஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எஸ்பெஷலி வந்து நான் ட்ரஸ்ட் மெம்பர்ட்ட ஏமாறாதீங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜோன்லயே வந்து ஓரளவு மாடரேட் காலேஜஸ் இருக்கு. ஈவன் நாகப்பட்டினம், அறந்தாங்கி, சிவகங்கை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. தெரியாத ஒரு இடத்துல வந்து தவறான காலேஜ் போற இடத்துல தெரிஞ்ச இடத்துல சுமாரான காலேஜ் போறது நல்லது. இதுதான் வந்து நான் சொல்றது. பட் என்ன சார் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற இருக்குன்னா இட்ஸ் மை பெர்செப்ஷன். ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் அட்மிஷன் டீனா இருக்கும், போக வந்து காலேஜோட பழைய ட்ராக் ரெக்கார்ட், ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் இருக்கும், ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இனிமே வந்து நீங்க சென்னை கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வந்து மினிமம் ஆகும் ஹாஸ்டல் அண்ட் இது. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலேஜுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது தப்பே கிடையாது. ஒரு 3 lakhs rupees ஹாஸ்டல் அண்ட் இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு டாப் லெவல் காலேஜஸ் இல்ல அடுத்த லெவல் காலேஜ்ல ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓரளவு ஒர்த் இருக்கு. பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜஸ் அங்க இல்ல. அதுக்கு வந்து நீங்க லோக்கல்லே வந்து ஓரளவு வந்து மாடரேட் காலேஜ் சூஸ் பண்ணிட்டு நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிச்சீங்கன்னா டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்பாரா நீங்க இது வந்துருவீங்க. ஸோ அதே மாதிரி வந்து சாய்ஸ் லிஸ்ட் பொறுத்தவரை வந்து நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. நான் முடிஞ்சவரை சஜஷன் சொல்லிட்டு இருக்கேன். காலேஜை வந்து ஆர்டர் நீங்க தான் பண்ணணும், புரியுதா? நீங்க காலேஜ்ல ஆர்டர் பண்ணிட்டு வந்து சஜஷன் கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். இன்னொரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோல வந்து லாஸ்ட் இயர் 3rd ரவுண்ட்ல வந்து அந்த ஜோன்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காலேஜஸோட லிஸ்ட் வைக்கிறேன்.
ஜோன் வைஸா வைக்கிறேன். அதே வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துங்க. போன வருஷம் 3rd ரவுண்ட்ல எந்தெந்த காலேஜ் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி லிஸ்ட் வைக்கிறேன். அதுல வந்து அந்த காலேஜஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம எந்த காலேஜையும் நம்ம சொல்றது கிடையாது. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபீஸ் அஃபோர்டபுள் இருக்கோ நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ அதனால 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து நீங்க நிறைய சாய்ஸஸ் வைங்க. எவ்வளோக்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிட்டு வருதோ அந்த அளவுக்கு நீங்க சாய்ஸஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 7.5ல வந்து சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல காலேஜஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல்ல சீட்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 125 ரேஞ்சில் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். பட் மற்றவங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க. மெயினா வந்து இந்த வீடியோ யாருக்குன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ரெண்டுமே சாய்ஸ் பண்ணியே ஆகணும். பண்ண பிறகு வந்து நீங்க எதுலயா உள்ள ஜாயின் பண்ணுங்க. அதனால கண்டிப்பா வந்து நீங்க ரெண்டுலயும் சாய்ஸ் பண்ணணும். ஏன்னா முதல் 2 ரவுண்ட்காரங்க வந்து ஒன்லி 7.5 அப்படி போனாங்க. பட் நீங்க வந்து ரெண்டுலயும் போகணும். அதுல எதுல நல்ல காலேஜ் இருக்கோ அதுல போய் ஜாயின் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்பவுமே எனக்கு கால் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு சஜஸ்ட். புரியுதா? ஆனா சாய்ஸஸ் வந்து நீங்க தான் வந்து ஆர்டர் பண்ணணும். ஐ கேன் ஜஸ்ட் சஜஸ்ட் தான் பண்ண முடியும். அதனால சாய்ஸஸ் நீங்க நிறைய வைங்க. என்ன எப்பவும் சொல்ல மாதிரி தான். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.